பேர் வந்துட்டீங்க. ரைட். அப்ப இதுல இது இன்றைக்கு உங்களுக்கு ஏற்கனவே ஒரு 5 தவணை பேப்பர் ஒன்று நடைபெற்று அதுல சில குழப்பங்கள் இருப்பதாக பேப்பர் உங்களுக்கு அது என்ன ரத்து செய்யப்பட்டு திருப்பியும் அந்த ரெண்டு டேட் உங்களுக்கு தந்து அதுல நடக்கையில எக்ஸாம் திருப்ப இன்றைக்கு அந்த எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருக்குது. அந்த பேப்பர் தான் இதுல இருக்கிற பேப்பர். அப்ப இதனால் முழுமையா இப்ப ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முதல் நான் இந்த பேப்பர் பார்த்தேன். நான் ஓரளவுக்கு தரமானதான பேப்பர். ஆனால் ஸ்கீமில ஒரு சில குழப்பங்கள் இருக்குது. அப்ப நீங்கள் ஸ்கீமை முழுமையாக அதே பார்க்காமல் ஒருக்கா நீங்களும் உங்களோட நோட்ஸ்கள் அல்லது ஆசிரியர் அறிவுரைப்பு வழிகாட்டிகளை அடிப்படையாக கொண்டு சில விடயங்களை தெளிவுபடுத்த வேண்டிய தெளிவாக நீங்கள் ஆராய்ந்து படிக்க வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்குது. அந்த அடிப்படையில இந்த பேப்பர்ல வந்த நான் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் கேள்வியை ஒருக்கா விரைவாக பார்த்து முடிச்சுட்டு அடுத்த கட்டத்துல இருக்கிற கேள்விகளையும் நான் உங்களுக்கு இயன்ற வரைக்கும் நான் விரிவாக அதை விளங்கப்படுத்தி வருவேன். அப்ப அதுல இந்த முதலாவது கேள்வியை பாருங்க. அப்ப உங்களுக்கு எப்பவுமே உங்களோட ஃபைனல் எக்ஸாம்ல வந்து முதல் 10 கேள்விகளும் 40 வினாவில முதல் 10 கேள்விகளும் செய்முறை புவியியல் சார்ந்ததாக இருக்கும். அது உங்களுக்கு தெரியும். அந்த அடிப்படையில பாருங்க, இதுவும் அந்த ஃபைனல் மாடல் 5ஆம் தவணை என்றதுல உங்களோட ஃபைனல் மாடல்ல தான் இந்த பேப்பரும் இருக்குது. ஆகவே பாருங்க, இந்த முதல் 10 கேள்விகள் உங்களுக்கு செய்முறை புவியியல் சார்ந்த வினாக்கள். மிக இலகுவான வினாக்களாகத்தான் அந்த வினாக்கள் உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம்ல வரும். சரியா? ஒரு சில பேப்பர்கள்ல சில என்ன கஷ்டமான கேள்விகள் எல்லாம் போட்டு உங்களை குழப்புற மாதிரியான பேப்பர் எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். நீங்க அந்த அளவுக்கு எல்லாம் யோசிக்க தேவையில்லை. அந்த அளவு திட்டம் சார்ந்து சில முரணான கேள்விகள் எல்லாம் போடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருத்தரும் தாங்கள் பேப்பர் செட் பண்ணக்குள்ள அவ்வாறான கேள்விகளை போடுறது. ஆனால் இதுவரைக்கும் ஃபைனல் எக்ஸாம் பொறுத்தவரையில நீங்கள் பாஸ் பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், சாதாரணமான வினாக்கள், சரிண்ணே, மிக இலகுவான வினாக்கள் தான் உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்கப்படும். சரிண்ணே. அப்ப அதுலயும் நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் செய்யக்குள்ள ஒரு விடயத்தை மிக கவனமாக நீங்கள் அந்த அந்த நுட்பத்தை நீங்கள் கையாண்டீங்கள்னு சொன்னால் நீங்கள் இலகுவாக அதிகூடிய புள்ளிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது என்னன்னு சொன்னா, நீங்கள் ஒரு வினாவுக்கான விடிய தேடைக்குள்ள விடிய கண்டுபிடிக்கக்குள்ள வராத விடிய தட்டி கொள்றது. சரியா? கையில ஒரு பென்சில் ஒன்று எடுத்து முதலாவது விட வருமா, 2வது விட வருமென்று சொன்னால் சரி போடுங்கோ. சந்தேகம் என்று சொன்னா ஒன்று அடையாளம் போடாதீங்கோ. வராதுன்னு சொன்னா அதுக்கு ஒரு தெர போடும். சரி, இப்படி வராத விடிய நீங்கள் இலகுவாக தட்டி விட்டீங்கன்னு சொன்னால் வார விடிய உங்களுக்கு என்ன சொல்ற முழுமையாக அல்லது இலகுவாக கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கு. சரி, 5 விடை இருக்கும் உங்களுக்கு. 40 வினாவிலையும் 5 விடை தெரிவு இருக்கும். கட்டாயம் நீங்கள் 5 விடை தெரிவும் வாசிக்க வேணும். சரி, வினாவை வாசிச்சுட்டு நீங்கள் அதுக்கு என்ன விட வருமென்று சொல்லி உங்களோட மனசால ஒரு தடவை அதை ஒரு 2-3 செகண்டுக்குள்ள அதை சிந்திக்கிறது. சிந்திச்சா பிறகு ஒவ்வொரு விடையாக நீங்கள் பார்க்கறது. சரியா? வருமா வராதா சந்தேகமா என்று சொல்லி அந்த 3 விடயத்தையும் போட்டு போய்க்க சில நேரங்கள்ல 4 விடை வராதுன்னு சொல்லி உங்களோட மனசால நீங்கள் உறுதிப்படுத்தின பிறகு ஒரு விட சந்தேகமாக இருக்குதுன்னு சொன்னால் அந்த சந்தேகமான விடை தான் உங்களுக்கு சரியான விடை தெரிவாக அமையும். சரி, அப்ப நீங்கள் பகுதி 1 வினாக்களை செய்யக்கூட சில நுட்ப முறைகளை நீங்கள் கையாண்டீங்கள்னு சொன்னால் உயர் புள்ளிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. சரி, நிச்சயமாக உங்களோட பேப்பர் ஃபைனல்ல என்னுடைய 5 வருட பேப்பர் திருத்துற அனுபவத்தை வச்சுக்கொண்டு நான் சொல்லுவேன், உங்களோட ஃபர்ஸ்ட் பார்ட்லையும் இந்த உலகப்படம் சார்ந்த விடயங்கள் கூடின கவனம் எடுத்து படியும். சரியா? ஃபர்ஸ்ட் பார்ட்ல பெரும்பாலும் உங்களோட எக்ஸாம்ல ஆசிரியர் அறிவுரைப்பு வழிகாட்டிகளை தழுவியதாகத்தான் 36 அல்லது 37 வினாக்கள் இருக்கு. சரி, எங்கேயோ ஒரு இடத்துல அந்த விடய பிறப்பு நுணுகி ஆராயப்பட்டிருக்கும். சரியா? எங்கேயோ ஒரு இடத்துல அந்த விடயம் நுணுகி எங்கேயோ ஏதோ ஒரு விடயத்துல பெரும்பாலும் நேரடியாகவும் சில சமயங்கள்ல மறைமுகமாகவும் அந்த ஆசிரியர் அறிவுரைப்பு வழிகாட்டியை தழுவியதாகத்தான் பெரும்பாலான வினாக்கள் உங்களுக்கு இருக்கு.
சரி, ஒரு சில வினாக்கள் சில பொது விடயங்கள் சார்ந்ததாக பாடத்திட்டத்தை உள்ளடக்கியதாக சில மறைமுகமாக சில கேள்விகளை கேட்பினும். சில உதாரணமாக நிலச்சரிவு அபாயத்தை எதிர்கொள்ளக்கூடிய புவியியல் பிரதேசமாக அமைவது, அப்படியான சில வினாக்களை கேட்பினும். நீங்கள் அதையும் நீங்கள் இலகுவாக அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கு. சரிதானே? அப்ப அந்த அடிப்படையில நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க, இதுல முதலாவது கேள்வி கேட்டிருக்குது, புவியியல் தகவல் முறைமையில் காவித்தரவு வடிவில் தரவுகள் களஞ்சியப்படுத்தப்படும் போது கோடுகள் மூலம் அதுல எடுத்து காட்டப்படும் எடுத்து காட்டப்படும் அம்சங்கள். சரியா? அப்ப இந்த புவியியல் தகவல் முறைமையில 2 தரவு வடிவங்கள் இருக்கு. இதெல்லாம் அப்படின்னா 2 தரவு வடிவங்கள் இருக்குது. ஒன்று இடம்சார் தரவு, அடுத்தது இடம் சாரா தரவு. சரிதானே? இடம்சார் தரவு. ரைட், மூன்றாவது விடயம்னு சொல்றீங்க. சரியா? இடம் சார் தரவு, அடுத்தது இடம் சாரா தரவு. இது ஒரு கேள்வி. சரி, அதே மாதிரி சில நேரங்கள்ல கேட்பினோம், இந்த ஆய்வு ஒன்றில் பயன்படுத்தப்படுகின்ற தரவினுடைய வகைகள். சரி, மூன்றாவது விட சரியா? ஆய்வு ஒன்றில் பயன்படுத்தப்படுகின்ற தரவினுடைய வகைகள் என்று கேட்பினோம். அது முதலாம் நிலை தரவு, 2ஆம் நிலை தரவு. சரிதானே? அப்ப இந்த காவித்தரவு பரவல் தரவுன்றது என்னன்னு கேட்டால், இந்த புவியியல் தகவல் முறைமையில இடம்சார் தரவுகள் களஞ்சியப்படுத்தப்படுகின்ற வடிவங்கள். சரியா? அல்லது புவியியல் தகவல் முறைமையினுடைய தரவு மாதிரிகள் என்று கேட்பினோம். சரியா? காவித்தரவு பரவல் தரவு. இந்த காவித்தரவு என்பது இதனை அடிப்படையாக கொண்டு களஞ்சியப்படுத்தப்பட்டிருக்கும் என்று கேட்டால் அதுக்கு விடை ஆள்கூறுகள். சரியா? ஆள்கூறுகளுடைய அடிப்படையில 3 அடிப்படை வடிவங்கள். சரியா? கோடு, அடுத்தது புள்ளி, அடுத்தது பல்கோணி. நம்ம கோடு, புள்ளி, பல்கோணி ஆகிய 3 அடிப்படை வடிவங்களுக்குள்ள புவியில இருக்கக்கூடிய அம்சங்களை காவித்தரவு மாதிரியில களஞ்சியப்படுத்தப்படும். சரியா? 3 அடிப்படை வடிவங்கள். இந்த 3 அடிப்படை வடிவங்களுக்கும் உங்களுக்கு உதாரணங்கள் தெரிஞ்சிருக்க வரும். சரி, இப்ப உதாரணமா பாருங்க, இதுல கேட்டிருக்கிறது விடயம், இதுல கோடுகள் என்று கேட்டிருக்கு. ஏன்னா இதுல கேட்கப்பட்டிருக்கிறது கோடுகள் என்று கேட்டிருக்கிறதால, ஏன்னா கோடுகள் என்றா அவ கோடு என்ன செய்வார், கோடு என்று வரைக்குள்ள எது எல்லாம் நீண்டு வளைஞ்சு போவாரோ அது கோட்டால எடுத்து காட்டப்படும். சரியா? நீண்டு வளைஞ்சு போகக்கூடிய அம்சங்கள் கோடுகளாக இருக்கு. சரியா? உதாரணமா பாத்தீங்கன்னா வீதி, நதிகள், மின்சார கம்பி தொகுதி, நீர்ப்பாசன கால்வாய், கழிவு வாய்க்கால் தொகுதி, சரி, இந்த போன்றவை எல்லாம் அல்ல குடிநீர் பாசன குடிநீர் குழாய் தொகுதி. சரிதானே? அப்ப அல்லது இந்த என்ன சொல்றது கால்வாய்கள், என்ன நீர்ப்பாசன கால்வாய்கள் போன்ற விடயங்கள் எல்லாம் கோட்டு வடிவில முன்வைக்கப்படும். சரியா? அடுத்தது புள்ளி என்று சொன்னால் கிணறு, இந்த கட்டடங்கள், என்ன பாடசாலையோ வைத்தியசாலையோ அல்லது போலீஸ் நிலையமோ தபால் கந்தோரோ இதெல்லாம் என்ன வடிவத்துல களஞ்சியப்படுத்தப்படும் என்று சொன்னால் புள்ளி வடிவம். சரியா? அப்ப சில பேர் கேட்கலாம், பாடசாலை என்ற ஒலிம்பிக் தீபத்தின் வடிவம், பொலிஸ் நிலையம் என்று சொன்னால் கருப்பு 5 முனை கொண்ட நட்சத்திர குறியீடு கருப்பு, நீதிமன்றம் என்றால் 5 முனை கொண்ட நட்சத்திரம் சிவப்பு என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம். அது இடவிளக்க படத்துல. சரியா? அது இடவிளக்க படத்துல. இது நவீன பட வரைகலையில GIS-ல காவித்தரவு மாதிரியில தரவு களஞ்சப்படுத்தப்படுற வடிவம். அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. சரி, சில பேர் அந்த சந்தேகத்துல அதை என்னட்ட மெசேஜ் பண்ணியிருந்த நீங்கள். சரி, பாடசாலை ஒலிம்பிக் தீபத்தின் வடிவில, சரி, அதே மாதிரி வைத்தியசாலை என்ற ஒரு சிவப்பு நிற முக்கோணம், சிவப்பு நிற பிளஸ். சரி, அதே மாதிரி கோட்டல் என்று சொன்னா சிவப்பு முக்கோணம். இதுகள் எல்லாம் இடவிளக்கப்படத்துல இருக்கக்கூடிய இடவிளக்கப்படத்துல அதுகளை முன்வைக்கிறதுக்கு பயன்படுத்துற மரபு குறியீடுகள். சரிதானே? அப்ப இதுல இந்த கிணறு, மற்றது கட்டடங்கள், ஏன்னா கட்டடங்கள்னு சொல்றது எங்களோட பொது சேவை நிலையங்கள், ஏன்னா இது எல்லாத்தையும் என்னத்துல நாங்கள் முன்வைப்போம்டா புள்ளிகள் ஊடாக முன்வைப்போம். சரிதானே? அடுத்தது பல்கோணி. பல்கோணி என்றால் சதுர வடிவிலே இருக்கலாம், அல்லது செவ்வ வடிவிலே இருக்கலாம், அல்லது ஒரு அரைவட்ட வடிவிலே இருக்கலாம். அப்ப இவ்வாறு பல்கோணி ஊடாக முன்வைக்கப்படுகின்ற அம்சங்கள் என்று கேட்டோம் என்றால் பெரிய வயல் நிலப்பரப்புகள் அல்லது விவசாய நிலங்கள், காட்டு பிரதேசங்கள், அடுத்தது இந்த நீர்த்தேக்கங்கள். சரி, இவ்வாறு பெருசாக இருக்கக்கூடிய பரப்பில கொஞ்சம் பெரிய அளவில் இருக்கக்கூடிய விடயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் பல்கோணி என்ற வடிவத்துக்குள்ள கொண்டு வருவோம். சரி, அப்ப இதுல முதலாவது கேள்வி கேட்டிருக்கு. மிக இவ்வாறான கேள்விகள்லாம் உங்களோட ஃபைனல் எக்ஸாம்ல வரும். சரியா? சிம்பிளா சொன்னா இப்ப 150,000 விட விளக்கப்படத்துல
15 சென்டிமீட்டரால் முன்வைக்கப்படுகின்ற ஒரு வீதியினுடைய உண்மை நீளம் யாது? சரி, அப்படி சாதாரணமான கேள்விகள் எல்லாம் உங்கள்ட்ட கேட்கப்படும். நீங்கள் அதை பற்றி பெருசா என்ன சொல்றது, அந்த சில பேப்பர்கள்ல உங்களோட குழப்பறதுக்காக சில வினாத்தாள்களை நான் பார்த்திருக்கேன். சில கேள்விகள் ஆசிரியராலேயே அதை கண்டுபிடிக்க இயலாத அளவில் அந்த சில வினாக்களை பேப்பர்கள்ல போட்டிருக்கிறோம். சில தனிப்பட்ட அகல பேப்பராக இருக்கும். நீங்க அதுகளை பார்த்தோன்னு குழப்பமடைய தேவையில்லை. உங்களுக்கு சிறந்த வழிகாட்டி பாஸ் பேப்பர். சரி, பாஸ் பேப்பர்ல இருக்கிற வினா மாதிரிகளை பார்த்து எவ்வாறான வினாக்கள் வரலாம், அல்லது இந்த விடைகள் பாஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய விடைகளை வச்சுக்கொண்டு என்ன மாதிரியான வினாக்கள் கேட்கப்படலாம் என்ற வினாக்களை நீங்கள் இலகுவாக, சரி, ஒரு கணக்கை எல்லாம் ரிஸ்க் எடுக்காம நோமலா அந்த பேட்டர்ன்ல நீங்க படிச்சோன்னு போனீங்கன்னா சரி. சரி, அதுதான் மிக முக்கியம். இப்ப உதாரணத்துக்கு உங்களுக்கு இலங்கையில வடகிழ் பருவக்காற்று மழை வீழ்ச்சி கிடைக்கப்படுகின்ற கால பகுதி என்றால் நீங்கள் அதோடு சேர்ந்ததாக தென்மேல் பருவக்காற்று, முதலாவது இடைப்பருவக்காற்று காலம், இரண்டாவது இடைப்பருவக்காற்று காலம், சூறாவளி, அதெல்லாத்தையும் ஒரு ஷெட்யூல் பண்ணி படிக்கிறோம். அப்ப ஒரு இடர் சார்ந்த ஏதாவது ஒரு கேள்வி, ஏன்னா பல்வகை இடராக அமைவதென்றா அங்க புவிச்சரிதவியல் இடர்கள், பிற காலநிலையியல் ரீதியான இடர்கள், அந்த விடயங்களை நீங்கள் எடுத்துக்காட்டு. நதி எப்படி காட்டுறாய், நதி என்றது கோட்டு வடிவத்துல காட்டுறது. சரி, நதியையும் நாங்கள் என்ன செய்வோம், நதி என்ற என்ன செய்வார், இப்ப உதாரணமா பாருங்க, நதி என்ற எப்படி இருக்க போறார் என்றால், நதி என்ற என்ன வர போறார், இப்படித்தான் இருப்பார் நதி. அப்ப இதை நாங்கள் என்ன வடிவத்துல காட்டுவோம், கோட்டு வடிவத்துல தான் நாங்கள் இதை காட்டுவோம். சரியா, நதி என்ன செய்வோம், கோட்டு வடிவத்துல தான் நாங்கள் அங்க முன்வைக்கக்கூடியதாக இருக்கும். சரியா, நதியோ அல்லது நீர்ப்பாசன கால்வாயோ எதெல்லாம் நீண்டு வளைஞ்சு போகுமோ அதெல்லாம் கோட்டு வடிவத்தினூடாக முன்வைக்கப்படும். லைன் என்று சொல்றது கோட்டு. சரி, வீதி என்றா பாருங்க, வீதி நீண்டு வளைஞ்சு போவார். சரி, மின்சார கம்பி தொகுதி, நீர்ப்பாசன கால்வாய், இது கோட்டு வடிவம். இது சும்மா அடிப்படையிலேயே நடுக பாஸ் பேப்பர்லயோ அல்லது உங்களோட தொண்டமனார் வினாக்கள்லயோ இவ்வாறான வினாக்கள் கேட்கப்படும். சரியா, முதலாவது விடையில இருக்கிற பயிர் நிலத்தை பாத்தீங்கன்னா அது பல்கோணி, கிணற பாத்தீங்கன்னா அது புள்ளி, கட்டிடம் கிணறு ரெண்டுமே புள்ளி, அடுத்தது கட்டடம் புள்ளி, பயிர் நிலம் பல்கோணி, நதி கோடு, நீர்த்தேக்கம் பல்கோணி. சரி, அந்த விடயத்தை நீங்க பாத்தீங்கன்னா சரி. நீர்த்தேக்கம் அப்படி என்ன, நீர்த்தேக்கம்ன்றது என்னது, நீர்த்தேக்கம் பல்கோணி. உதாரணமா பாருங்க, நீர்த்தேக்கம் அப்படி என்று கேக்குறீங்க பாருங்க. இப்ப நீர்த்தேக்கம் இப்ப நான் சொல்றேன் பாருங்க, இப்படியான ஒரு வடிவத்துல ஒரு நீர்த்தேக்கம் இருக்குது, ஒரு குளத்தின் ஒரு பாருங்க, பாருங்க இப்படி இருக்குதுன்னு வைப்போம். பாருங்க, இந்த நீர்த்தேக்கத்தினுடைய வடிவம் இந்த இப்படி ஒரு அமைப்பில இந்த நீர்த்தேக்கம் அமைச்சு. சரி, இப்படி இருக்கிற நீர்த்தேக்கம் இப்ப அப்படி இருக்குது. சில நாங்கள் இப்ப குளத்தையும் ஒரு நீர்த்தேக்கம் என்று சொல்லாம, என்ன குளம் இப்படி ஒரு அரை வட்ட வடிவில் நீல கலர்ல இருக்க போறேன். சரி, இது ஒரு பல்கோணி. பல்கோணி என்ற என்ன, ஒரு பல கோணங்களை உடையதான ஒரு கோணி. இப்ப சதுரம், செவ்வகம், முக்கோணம், வட்டம், அல்லது ஒரு என்ன பல வடிவங்கள் சேர்ந்த மாதிரியான அமைப்புகள். சரி, இதைத்தான் நாங்கள் பல்கோணி என்று சொல்லி சொல்லுவோம். சரி, உதாரணமா ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு நீர்த்தேக்கம், என்ன ஒரு பெரிய விக்டோரியா நீர்த்தேக்கமோ அல்லது ஒரு என்ன சேனநாயக சமுத்திரமோ அல்லது இரணமடு குளமோ, அது என்ன வடிவத்திலே இருக்கோ அந்த வடிவத்தில அந்த விடிய பிறப்புகள் அந்த வடிவத்தினூடாக எடுத்து காட்டப்பட்டது. சரிண்ணே, ரைட். அடுத்த வினா பாருங்க, ஒரு பிரதேசத்தில் உள்ள கிணறுகளின் நீரின் தரம், அதன் ஆழம், கோடு. எதை சொல்றீங்க கோடுன்னு சொல்லி, அப்ப கோட்டு வடிவத்துக்கு இதுக்கு முதலாவது விட மூன்றாவது விட சரி. சரியா, மூன்றாவது விடை சரி. ரைட். அடுத்த பாருங்க பிள்ளைகள், ஒரு பிரதேசத்தில் உள்ள கிணறுகளின் நீரின் தரம், அதன் ஆழம் என்பன. சரியா, அஞ்சாவது விடைன்னு சொல்றீங்க. அஞ்சாவது விடை ஒரு பிரதேசத்தில் உள்ள கிணறுகளின் தரம், இடம் சாரா தரவுகள். சரியா, இடம் சாரா தரவுகள். இப்ப இதுல இடம் சாரா தரவுகள் என்றா என்னண்டா பிள்ளைகள், இடம் சார் தரவுகளுடைய பண்புகளை குறிக்கின்ற தரவுகள், அதுதான் இடம் சாரா தரவுகள். இது ஒருக்கா பாஸ் பேப்பர்ல கேட்டவங்க என்ன, இடம் சார் தரவுகளுடைய பண்புகளை குறிக்கின்ற தரவுகள் பண்பு சார் தரவுகள் என்று இதை சொல்றோம். சரியா, இடம் சாரா தரவுக்கு என்னும் ஒரு மறுபெயர் இருக்குது பிள்ளைகள், பண்பு சார் தரவுகள். சரியா, இடம் சார் தரவுகளுடைய பண்புகளை குறிப்பது. எல்லா இடம் சார் தரவுகளுக்குமே இடம் சாரா தரவு அல்லது பண்பு சார் தரவு இருக்கு. சரியா, அப்ப இந்த இடம் சார் தரவு இடம் சாரா தரவு எங்க வருதுன்னு கேட்டால், புவியியல் தகவல் முறைமையின் தரவு வடிவங்கள், சில தரவு வகைகள். சரியா, புவியியல் தகவல் முறைமையில பயன்படுத்தப்படுகின்ற தரவினுடைய வகைகள் இடம் சார் தரவு, இடம் சாரா தரவு. இடம் சார் தரவுன்றது என்னத்தை குறிக்கும்னா அமைவிடத்தை குறிக்கும்.
சரியா? ஆள்கூறுகளின் அடிப்படையில அமைவிடத்தை குறிக்கின்ற தரவுகளை நாங்கள் என்ன சொல்லுவோம் என்றால் இடம்சார் தரவுகள் என்று சொல்லுவோம். சில நேரம் இது கேட்கலாம். என்ன புதிய தகவல் முறைமையில பயன்படுத்தப்படுகின்ற தரவினுடைய 2 வகைகளையும் சுருக்கமாக விளக்குக. சரி, இது 2019க்கு பிறகு வந்த பாசிபிள் எனக்கு சரியா இது ஞாபகம் இல்லை. அதுல இருக்குது, பார்த்துக்கொள்ளுங்க. சரி, தேர்ட் ஆன்சர் வராதா சார்? ரைட், தேர்ட் என்னன்னு சொன்னா ரைட், அளவுசார் தரவுகள். பிரதேசத்தில் உள்ள கிணறுகளின் நீரின் தரம். ரைட். இப்ப இதுல பாருங்க பிள்ளைகள், ஏன் அளவுசார் வராதுன்றா பாருங்க, நீரின் தரம்ன்றது சில நேரம் உவர் நீர், சவர் நீர், சரி, இப்படி நீரின் தரம் இருக்கும் தானே. அப்ப அதை நாங்கள் அளவுசார் தரவுன்னு சொல்ல, இதுக்கு மிக பொருத்தமான விடை எது வரப்போகுதுன்னா இடம் சாரா தரவு தான். சரி, சரியா? இடம் சாரா தரவு. இப்ப நாங்கள் நீரின் தரம் என்று சொல்லிக்க நாங்கள் உவர் நீர் என்ற விட வருது. சரி, நன்னீர், இதை நாங்கள் அளவு சார்ந்து முன்வைக்கலாம். என்ன அப்ப இப்ப உதாரணமாக இப்படி இப்படி யோசிக்கலாம் நீங்க. என்ன இப்ப நீரின் தரம் என்ன, கல்சியம் இவ்வளவு இருக்குது, குளோரைட் இவ்வளவு இருக்குது அண்டு யோசிச்சால் அது அளவு சார் தரவுக்குள்ள வரும். ஆனால் நீருடைய தரத்தை நாங்கள் இப்ப நன்னீர், வர்நீர், சவர் நீர் என்று வகைப்படுத்தக்கூடிய மாதிரி நீரின் தரம் இருக்கலாம். ஆகவே அளவுசார் தரவு, அளவுசார் தரவுன்னா முழுமையாக அது எண் சார்ந்து முன்வைக்கப்பட வேணும். சில நீளம், அகலம், உயரம், நிறை போன்ற தரவுகள்லாம் நாங்கள் அளவுசார் தரவுகள் என்று பொதுவாக சொல்லுவோம். ஏன்னா அப்ப கிணறுகளுடைய அமைவிடம் என்பது இடம்சார் தரவு. கிணறுகளின் நீரின் இது உங்களோட டீச்சர்ஸ் கைட்லயும் இருக்குது. சரி, இடம்சார் தரவு, இடம்சாரா தரவுக்குள்ள நீங்க போய் பாருங்க, உங்களோட டீச்சர்ஸ் கைட்லயும் இருக்குது கிணறுகளுடைய அமைவிடம். சில உதாரணமா ஒரு கிராமம், ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய கிணறுகளுடைய அமைவிடத்தை நாங்கள் ஜிபிஎஸ் வச்சு ஆள்கூறுகளின் அடிப்படையில் எடுத்துட்டு அந்த கிராமத்தின் படத்தில நாங்கள் அந்த அமைவிடத்தை அந்த ஜிபிஎஸ்ல எடுப்பட்ட அந்த ஆள்கூறுகளின் அடிப்படையாக கொண்டு நாங்கள் அதை குறிச்சு காட்டுவோம் என்று கேட்டால் அது இடம்சார் தரவு. சரியா? பிறகு அந்த கிணத்தினுடைய விட்டம் அல்லது ஆழம், கிணத்து நீரை எடுத்து நாங்கள் பரிசோதனைக்கு உட்படுத்தி அதுல வார அந்த கிணத்து நீரினுடைய தரம் போன்ற விடயங்கள் அங்க அந்த பண்புசார் தரவு அட்டவணையில களஞ்சியப்படுத்தப்பட்டிருந்தால் அது இடம் சாரா தரவுன்னு சொல்லுவோம். சரியா? அப்ப இதுல மிக பொருத்தமான விட எதுக்குள்ள வேற போறாருன்னு கேட்டால் இடம் சாரா தரவு தான். சரி, அதுதான் ஸ்கீமிலையும் கொடுக்கப்பட்டிருக்குது. சரியா? அப்ப அளவு சார் தரவுன்றதுன்னா நீங்க இப்ப பாருங்க, உதாரணமாக ஒரு மீனினுடைய நிறை, கட்டடத்தினுடைய நீளம், மாணவர்களின் நிறை, சரி, ஒரு என்ன சொல்றது, ஒரு காட்டு பகுதியில இருக்கக்கூடிய முதிர்வடைந்த மரங்களினுடைய எண்ணிக்கை, சரி, கொரோனா தொற்றுக்கு உள்ளானவர்கள், விபத்து ஒன்றில் காயமடைந்தோர், சரி, அந்த எண் சார்ந்து முழுமையாக அது எண் சார்ந்து வர வேணும். சரி, அப்படி நீங்க பாத்தீங்கன்னா அது சரியாக இருக்கும். இப்ப நீரின் தரம்ன்றது என்ன சொல்றீங்க, கூட்டமாக்கப்படாத. ரைட். இப்ப பாருங்க, இந்த தரவினுடைய வகையில இருக்குது கூட்டமாக்கப்பட்ட தரவு, கூட்டமாக்கப்படாத தரவு. நான் உங்களுக்கு இது செகண்ட் நான் செய்து விடுறேன். சரியா? கூட்டமாக்கப்பட்ட தரவு, கூட்டமாக்கப்படாத தரவுண்டா என்னன்னு கேட்டா, இப்ப தரவை நாங்கள் சேகரிப்போம். சரி, ஏதோ ஒரு ஆய்வு நோக்கத்துக்காக நான் தரவை சேகரிப்பேன். அந்த தரவு சேகரிக்கப்படையக்குள்ள அந்த சேகரிக்கப்பட்ட தரவுகள் எண்ணிலக்க தரவுகளாக காணப்பட்டு எந்த ஒரு மாற்றம் அல்லது செயல்முறைக்கு உட்படுத்தப்படாமல் இருக்கைக்குள்ள நாங்கள் அதை பச்சை தரவுகள் சொல்லுவோம். சரியா? சேகரிக்கப்பட்ட தரவு மூல வடிவத்தில இருக்கைக்குள்ள நாங்கள் அதை என்னன்னு சொல்லுவோம்டா பச்சை தரவுன்னு சொல்லுவோம். சரியா? இந்த பச்சை தரவுகளாக இருக்கிற தரவுகள் எண் சார்ந்த தரவுகளாக இருக்கின்ற போது என்ன செயல்முறைக்கோ அல்லது எந்த ஒரு ஒழுங்குபடுத்தலுக்கோ உட்படுத்தப்படாமல் இருக்கின்ற போது அதை நாங்கள் கூட்டமாக்கப்படாத தரவுகள் சொல்லுவோம். சரியா? கூட்டமாக்கப்படாத தரவுகள். உதாரணமா ஒரு தவணை பரீட்சையில ஒரு பாடசாலையில உயர்தரம் கற்கிற மாணவர்கள்ல ஒரு 100 பேர் புவியியல் பாடம் எடுக்கணும்னா அந்த 100 பேற்ற அந்த புள்ளிகளையும் நாங்கள் அப்படியே சேகரித்து மூல வடிவத்துல வச்சிருந்தோம் என்றால் அது கூட்டமாக்கப்படாத தரவு. சரியா? இப்ப நான் என்ன செய்ய போறேன்டா, கூட்டமாக்கப்பட்ட தரவுண்டா என்னன்னு கேட்டால் ஏதோ ஒரு நிபந்தனை அடிப்படையில நான் அதை அட்டவணைப்படுத்துவேன். சரியா? இப்ப நான் இந்த புள்ளி என்ன செய்ய போறேன்டா, A, B, C அந்த மார்க்ஸ் வீச்சை வச்சுக்கொண்டு நான் என்ன செய்ய போறேன்டா, ஒரு வகுப்பேடை மாதிரி எடுத்து போட்டு அதுக்குள்ள எத்தனை வரவு குறி போட்டு அதை மீடுறனாக்கி விட்டேன். அதுல மீடுற எண்ணிக்கையை நான் எடுத்து விட்டேன் என்றால் அது கூட்டமாக்கப்பட்ட தரவு. இப்ப கூட்டமாக்கப்படுறா அட்டவணைப்படுத்துறது. இப்ப நாங்கள் மீடுறன் பெரம்பல் அட்டவணையில குறிப்பிடுற தரவு இருக்குதானே, ஏன்னா நாங்கள் போடுவோம் என்ன வகுப்பாயடை. சரிதானே? வகுப்பாயடை, அடுத்தது வரவு குறி, மீடுறன்,
சரி, இப்படி போடுறது எல்லாம் அதைத்தான் சொல்றது கூட்டமாக்கப்பட்ட தரவு, அட்டவணைப்படுத்துறது. என்னது ஏதோ ஒரு ஒழுங்குபடுத்தி நாங்கள் ஒரு கூட்டமாக்குறோம், என்ன குரூப் ஆக்கினால் அதை நாங்கள் சொல்லுவோம் கூட்டமாக்கப்பட்ட தரவுகள் சொல்லி சொல்லுவோம். சரிதானே? அடுத்தது இந்த தொடர் தரவு என்றது என்னன்னு கேட்டால், தொடர் தரவு அல்லது தொடர்ச்சி தரவுன்னு சொல்றது. தொடர் தரவு பாருங்க, இதெல்லாம் அடிக்கடி கேட்கறது பிள்ளையா மிக கவனமா இருக்கணும். இந்த தொடர் தரவுகள் என்றா என்னன்னு கேட்டால், புள்ளி விவரவியல் என்றால் என்ன? ரைட். இப்ப புவியியல் தரவுகளை சேகரித்து ஒழுங்குபடுத்தலும், அதன் அந்த ஒழுங்குபடுத்தப்பட்ட தரவுகளை பகுப்பாய்வு செய்து முடிவுகளை எடுத்தலும் ஆகிய ஒரு விஞ்ஞான செயல்முறை. இதுதான் புள்ளி விவரவியல் என்று சொல்லி சொல்றது. சரியா? தரவை சேகரிக்கிறது, ஒழுங்குபடுத்துறது, அதை பகுப்பாய்வு செய்யறது, ஒரு முடிவு எடுக்கிறது. சரி, இவ்வாறான ஒரு விஞ்ஞான செயல்முறை தான் புள்ளி விவரவியல். சரி, உதாரணத்துக்கு நீங்க பாருங்க, உங்களோட கவன சோதனையை வச்சுக்கொண்டு ஆறு முதலாம் புள்ளை, ஆறு ரெண்டாம் புள்ளை, ஆறு மூன்றாம் புள்ளி என்று சொல்லி நாங்கள் ஒரு முடிவு எடுக்கிறோம் தானே, ரிப்போர்ட் செய்யறோம் தானே, அது புள்ளி விவரவியல் நுட்பம். சரியா? அப்ப நீங்க அதை ஈஸியா ஞாபகப்படுத்தல பாருங்க. அப்ப நாங்க முதல்ல என்ன செய்யணும்னா, உங்களுக்கு 3 பிரதான பாடம் இருக்குது, 3 பிரதான பாட ஆசிரியர்கள்ட்டே உங்களை பரிச்ச புள்ளியில வேண்டது தரவு சேகரிக்கிறோம். கிளாஸ் டீச்சர் என்ன செய்வா, அதை ஒழுங்குபடுத்தி செயல்முறைக்குட்படுத்தி 3 பாடத்தையும் கூட்டி 3ஆல பிரிச்சு சராசரி காணுவா. சராசரி கண்டு போட்டு அதை ரங்கு வரிசைப்படுத்திக்குள்ள ஆருக்கு கூட சராசரி வருதோ அவர் முதலாம் பிள்ளை, ஆருக்கு 2வது சராசரி வருதோ அந்த வகுப்பில் அவர் 2ஆம் பிள்ளை, ஆறு கடைசி சராசரி வருதோ அவர் இறுதி பிள்ளை. சரி, அப்ப இந்த நாங்கள் இப்படி செய்து 6 முதலாம் பிள்ளை 2ஆம் பிள்ளை என்று கண்டுபிடிக்கிற அந்த முறைமை ஒரு புள்ளிவிவரவியல் முறைக்கான ஒரு உதாரணம். அது ஒரு புள்ளிவிவரவியல் நுட்பத்தை பயன்படுத்தி தான் நாங்கள் அதை கண்டுபிடிக்கிறோம். அதுதான் புள்ளிவிவரவியல். அப்ப தரவுகளை சேகரித்தல், ஒழுங்குபடுத்தல், அந்த தரவுகளை ஆராய்ந்தல், அது பகுப்பாய்வு செய்து முடிவுகளை எடுத்தலும் ஆகிய ஒரு விஞ்ஞான செயல்முறையே புள்ளிவிவரவியல் ஆகும். திறனை புள்ளிவிவரவியல் ஆகும். ரைட். நான் உங்களை நான் வேணுமெண்டா உங்களுக்கு வாட்ஸ்அப் தரேன், நீங்க ஏதாவது டவுட் ஆனா நீங்க கேளுங்க, நான் உங்களுக்கு கையில மெசேஜ் பண்றேன். ரைட். திறனை புள்ளியல். அப்ப இதுல இந்த தொடர் தரவு ரைட் பிள்ளைகள், இதுல ஒரு கால் நீங்கள் நான் இப்ப ஒரு கட் பண்றேன். சரி, அரை மணி நேரம் ஆயினால் 10 நிமிஷம் வெயிட் பண்ண வேண்டி வரும். கட் பண்றேன், நீங்க உடனே ஒருக்கா திருப்ப ஒருக்கா ஜாயின்ட் ஆகிக்கொள்ளும். பாருங்க பிள்ளைகள், இதுல இந்த தொடர் தரவுன்றது ரைட். இந்த தொடர் தரவண்டா என்னன்னு கேட்டால், நீங்க அதை எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கிறது, நடுவு கேட்பாங்க பாஸ் பேப்பர் பாருங்க, பின்வரும் விடை தெரிவுகளுள் தொடர்ச்சி தரவாக அமைவது அல்ல தொடர் தரவாக அமைவது என்றால் நீங்க எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கிறது என்றால், அந்த தரவு எப்பவுமே தசப்பெருமானத்தில முன்வைக்கப்படும். சரியா? தசப்பெருமானத்தில முன்வைக்கக்கூடிய சாத்தியப்பாடு அதுக்கு இருக்கவும். சரி, முழுப்பெருமானம் பெறலாம், ஆனால் அது தசப்பெருமானத்துக்கான சாத்தியப்பாடையும் அது கொண்டிருக்க வேணும். அது தொடர் தரவு. சரி, இப்ப உதாரணமா சொல்றேன் பாருங்க, ஒரு நிறைய எடுத்து பார்த்தோம் என்றால், ஒரு மாணவற்ற நிறை ஒரு 35 கிலோ, 35 ஒரு முழுப்பெருமானம். ஆனா ஒரு மாணவன் நிறை 35.5 கிலோ. ரெண்டுக்கும் என்ன இருக்கணும்? சாத்தியப்பாடு இருக்கும். சரியா? முழுப்பெருமானத்தை கொள்ளலாம், அதே நேரம் தசப்பெருமானத்துக்கான சாத்தியப்பாடும் இருக்க வேணும். இருந்தால் அது தொடர் தரவு. சரிதானே? இப்ப பாருங்க, வெப்பநிலை அளவு, உயரம், நிறை, சரிதானே, இது எல்லாத்தையும் நாங்கள் என்னன்னு சொல்லுவோம்னா தொடர் தரவுகள் அல்ல தொடர்ச்சி தரவுகள் என்று சொல்லுவோம். ரெண்டுக்கும் இயலுமே இருக்கும். சரி, உதாரணமா மீனினுடைய ஒரு நிறை பாருங்க. இப்ப மீனின் நிறை என்று சொன்னால், மீனின் நிறை 2 கிலோ இருக்கலாம், அல்லது 2.5 கிலோ, அல்லது 2.25 கிலோ, அல்லது 2.7 கிலோ. இவ்வாறு என்ன செய்யலாம், அதுல வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிதானே? ரைட். அப்ப அதுல அவ தொடர் தரவுன்றது ரெண்டுக்குமான இயலுமை இருக்கும். சரியா? தொடர்ச்சியற்ற தரவுன்னு சொல்லி என்ன ஒரு தரவு இருக்குது. தொடர்ச்சியற்ற தரவைத்தான் நாங்கள் பின்னக தரவுன்னு சொல்லி சொல்றோம். சரியா? தொடர்ச்சியற்ற தரவைத்தான் நாங்கள் என்ன சொல்றது, பின்னக தரவுன்னு சொல்லி சொல்றது. தொடர்ச்சியற்ற தரவுக்கு பின்னக தரவுன்னு ஒரு பேர் இருக்கு. சரிதானே? அப்ப அது என்னன்னு கேட்டால், கட்டாயம் முழுப்பெருமானத்தை மாத்திரம் கொள்ளும். சரியா? முழுப்பெருமானத்துல மட்டும் சொல்லக்கூடிய தரவாக இருந்தால் அது தொடர்ச்சியற்ற தரவு அல்லது பின்னக தரவு. சரி, உதாரணமா பாருங்க, ஒரு முதியோர்களின் எண்ணிக்கை, அதை நாங்கள் தசத்துல சொல்லலாம். என்ன, கிராமம் ஒன்றில் உள்ள சிறுவர்களின் எண்ணிக்கை, அல்லது ஒரு சரணாலயம் ஒன்றில் உள்ள யானைகளின் எண்ணிக்கை, தளவாடங்களின் எண்ணிக்கை, கொரோனா தொற்றுக்குள்ளானவர்கள். சரி, இதை நாங்கள் என்ன செய்யலாது, தசப்பிரமாணத்துல சொல்ல முடியாது.
சரியா? அப்ப தசப்பெருமானத்துல சொல்ல முடியாத முழு பெருமானத்துல மாத்திரம் காணப்படக்கூடிய தரவுகளை நாங்கள் என்ன சொல்லுவோம் என்றால் தொடர்ச்சியற்ற தரவு அல்லது பின்னக தரவுகள் சொல்லி அதை நாங்க சொல்லுவோம். சரி, இதுக்குள்ள எல்லாம் நிறைய கேள்வி பாஸ் பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், நிறைய பேப்பர் கேள்வி வரும். ரைட், நான் சொல்லுவேன். சரி, நான் சொல்றேன். ரைட், அப்ப இந்த விஷயத்தை நீங்கள் அதுல பார்த்துக்கொள்ள வேணும். சரிதானே? ரைட், அடுத்த பாருங்க, இலங்கையின் 1:50,000 இடவிளக்க படத்தில் அமைந்த இடவிளக்க படங்களில் நீல நிறத்தினால் குறித்து காட்டப்படுகின்ற பின்வரும் பின்வரும் விடைகளிலிருந்து தெரிவு செய்க. ரைட், 2வது விட சரி. ஏன்னா சேற்று நிலம். சரியா? அப்ப சேற்று நிலம்ன்றது நீல கலர்ல இருப்பார். ஏன்னா நீல கலர்ல சேற்று நிலம் என்ற குறியீடு இருப்பார். பாருங்க எப்படி இருப்பாருன்னு கேட்டால், இப்படி ஒரு அரைவட்ட வடிவில் ஏறக்கூடிய இப்படியான ஒரு வடிவத்துல அதுல இப்படி ஆன ஒரு அமைப்பிலே அரைவட்ட வடிவில இப்படி போட்டு இதுக்குள்ள நீல கலர்ல இப்படி இடை கோடு போடப்பட்டிருந்தால் அதுதான் எது சேற்று நிலம் சொல்லி நாங்கள் சொல்லுவோம். சரி, இது சேற்று நிலம். இதே குறியீடு பச்சை கலர்ல இருக்குமாக இருந்தால் சரி, அதுல இந்த இடக்கோடு இருக்காது. சரிதானே? இடக்கோடு இதுல தெரியாது. இப்படி இருக்குமா இருந்தால் பச்சை கலர்ல இருக்குமாக இருந்தால் அது புல்வெளியாக இருக்கும். சரி, அல்லது புல்நிலமாக இருக்கும். சரி, அப்ப இதுல நீங்கள் பார்த்தோம் என்றால் சார் கண்டல் தாவரம் பச்சை கலர்ல இருக்கும். சரியா? கண்டல் தாவரம் பச்சை கலர்ல சரியா ஒரு இல மாதிரியான ஒரு கொடி இழப்ப இப்படி எப்படி இருக்க போறாரு என்றால் பச்சை கலர்ல பிள்ளைகள் இந்த இப்படி ஒரு இது போட்டு இப்படி வட்ட வட்ட இல மாதிரி இருக்கு. சரியா? இப்படி ஒரு கொடியில இல மாதிரி இருந்தால் அது கண்டல் தாவரம் அல்லது நீர்த்தாளை சதுப்புன்னு சொல்லி சொல்றது. சரி, நீர்த்தாளை சதுப்புன்னு சொல்லி சொல்றது. ரைட், இப்ப இதுல பாருங்க, இதுல கேட்டிருக்கிற கேள்வி நீலன்றத்துல எடுத்து காட்டப்படுகின்ற அம்சம். சரியா? நீலன்றத்தால எடுத்து காட்டுற அம்சம் என்றால் சேற்று நிலம் சரியான விடை. சரியா? புல்நிலம் பச்சையில இருப்பார், கண்டல் தாவரம் பச்சையில இருக்கும், காடு பச்சையில இருக்கும், புறபயிர் 2 நிறம் இருக்கும், மஞ்சளும் பச்சையும் இருக்கும். சரியா? அப்ப நீலன்றத்துல இருக்கிறது சேற்று நிலம். சரியானே? அது தவிர நாங்கள் இடவிளக்கப்படுத்த பார்த்தோம்னா சம ஆழக்கோடு இருக்கும், நீர்ப்பாசன கால்வாய் இருக்கும், நீர்த்தேக்கம் இருக்கும், நீர்பிரிமேடு குறித்து காட்டப்படுற அடையாளம் இருக்கும். ஏன்னா நீலன்றத்துல முறிகோடாக இருந்தால் அது நீர்பிரிமேடாக இருக்கும். சரியா? அப்ப இவ்வாறான விடயங்கள் அதுல நீலன்றத்தால எடுத்து காட்டப்பட்டிருக்கும். அதை நீங்கள் பார்த்துக்கொள்ள வேணும். ரைட், அடுத்த கேள்வியை பாருங்க, 4வது கேள்வியை பாருங்க. இந்த சம பாருங்க 4வது கேள்வியை பாருங்க. 1:50,000 இடவிளக்க படங்களில் சமவெளி பிரதேசங்களில் காணப்படுகின்ற உயரம் கூடிய இடம் குறித்து காட்டப்படுவது. 4வது கேள்விக்கு என்ன விட? 1வது விடையா? இல்ல, திரிகோணகல நிலையம் என்றது பிள்ளைகள் அதிகூடிய உயரம். சரி, ஒரு பிரதேசத்தின் அதிகூடிய நிலையம் தான் உயரம் தான் திரிகோணகல நிலையம். அது மலை உச்சியிலே இருப்பார். ரைட், 2வது விட சரி. சரியா? 2வது விடை இட உயரம் சொல்லி சொல்றது. சரி, ஒரு கருப்பு நிற புள்ளி வச்சு கபில நிறத்தாலே எழுதப்பட்டிருக்கு. சரியா? கருப்பு நிற புள்ளி ஒன்று வச்சு கபில நிறத்தால எழுதி இருக்கும். இதுவும் உங்களுக்கு படத்துல கேப்பினம். சரியா? அதிகூடிய இட உயரம் சொல்லி இந்த பேப்பர்ல இருக்காண்டு பாப்போம். உதாரணம் இந்த மேப்ல இருக்காண்டு பாப்போம். ரைட், வெயிட் பண்ணணும் இருந்தா காட்டுறேன். இட உயரம் அப்படி இருப்பாரு இது கொண்டு பாப்போம். ஒரு கருப்பு நிற புள்ளி வச்சு பிள்ளைகள் ஒரு கபில் என்றதால ரைட். நான் இன்னொரு சந்தர்ப்பத்துல உங்களுக்கு காட்டுறேன். நான் ஒரு படத்துல காட்டுறேன். சரிதானே? இதுல இருக்குது. நான் அந்த படம் இப்ப எடுத்து காட்டி கொண்டு போனா அது பேக் பண்ணி வேற லேட் ஆகும். சரிதானே? நான் உங்களுக்கு அந்த இட உயரம்ன்றது காட்டுறேன். பாருங்க, அதுன்ற விஷயம் என்னண்டா இங்க பாருங்க பிள்ளைகள். இப்ப இதுல பாத்துங்க, இப்ப நான் அதை சொல்லி தரேன் பாருங்க. இப்ப இதுல
இதுல ஒரு சமவெர கோடு போகுது, இதுல ஒரு சமவெர கோடு போகுது. இதை நாங்கள் சொல்லுவோம் 20 மீட்டர். இது 40 மீட்டர். அடுத்த கோடு இங்க வருது, அது 60 மீட்டர் இருக்கு. சரிதானே? இது சமவெர கோடு இருக்கு. சரி, அப்ப இதுல அர்த்தம் என்னன்னு கேட்டால் பாருங்க, இதுல இருந்து இவ்வளவு தூரமும், சரி, இதுல இருந்து இவ்வளவு தூரமும் சராசரி உயரம் 20 மீட்டர். சரிதானே? ரைட். இதுல இருந்து இவ்வளவு தூரம் இஞ்சால அடுத்த கோடு வருதானே, இவ்வளவு தூரமும் அடுத்தது 40 மீட்டர் உயரம் இருக்கு. சரியா? 20 மீட்டர் உயரம், அங்க 40 மீட்டர், அவ்வளவுதான் செய்ய போறாரு. இப்ப இதுல 40க்கு இடையிலான இந்த பகுதி இருக்குதானே, பெரும்பாலான பகுதி 95 அல்ல 96 அல்ல 97% நிலப்பகுதி சராசரி உயரம் 20ஆக இருக்கு. ஆனால் இப்ப நாங்கள் பூமியில நாங்கள் அதை ரியலா பார்த்தோம்னு சொன்னா இந்த இடம் அப்படி அந்த மாவுள் பதிச்ச மாதிரி அல்லது கொங்குரீட் பண்ண மாதிரி ஒரே லெவலா இருக்காது. சரி, சில இடங்கள்ல சின்ன உயர வேறுபாடுகள் காணப்படும். சரி, உதாரணமா சொல்றேன் பாருங்க. இப்ப இதுல இந்த இடத்துல இப்ப நான் இந்த புள்ளி வைக்கிற இடம் இருக்குதானே, இந்த புள்ளி வைக்கிற இடத்துல ஒரு 25 மீட்டர் உயரம் இருக்குன்னு கேட்டால் ஒரு கருப்புன்றத்தால புள்ளி வச்சுட்டு இதுல 25 அடி விடுவேன். இதானோட உயரம். சரி, அப்ப இதுல இந்த இடத்துல இன்னும் ஒரு 30 மீட்டர் உயரம் இருக்குன்னு கேட்டா இந்த ஒரு புள்ளி வச்சுட்டா இந்த 30 அடி பக்கத்துல அடி வரும். சரி, அப்ப அதன் அர்த்தம் என்ன, இந்த ஏனைய பகுதிகள் எல்லாம் என்ன, ஏனைய பிரதேசங்கள் எல்லாம் 20 மீட்டர் சராசரி உயரத்தை கொண்டிருக்க இந்த பிரதேசங்கள் ஒரு சின்ன உயர வேறுபாட்டை காட்டுது. சரி, அப்ப சமவெளி பிரதேசங்கள்ல அப்ப சமவெளி பிரதேசம் சமவெர கோடு இதாக இருக்கு, மிக இதாக இருக்கு. சரியா? அப்ப அந்த சமவெளி பிரதேசங்கள்ல இருக்கிற அந்த உயர வேறுபாடுகளை, சிறிய உயர வேறுபாடுகளை எடுத்து காட்டுறதுக்கு பயன்படுத்துற நுட்பம் தான் இட உயரம் சொல்லி சொல்றோம். சரி, அது கருத்தன்ற புள்ளி ஒன்று வச்சு கவிலன்றத்தால அது எழுதப்பட்டிருக்கு. சரியா? சில நேரங்கள்ல உங்களுக்கு அது அந்த கருப்பு சில பிரிண்டிங் மிஸ்டேக்ல சில நேரம் ஏதாவது சிவப்புன்றமாக தெரியும், அந்த கருப்பு கவிலன்றமாக தெரியும். சரி, இடத்துல ஒரு புள்ளி ஒன்று வச்சுட்டு அதுக்கு பக்கத்துல அந்த உயரம் எழுதியிருக்கணும். அதுக்கு நீங்கள் மீட்டர் போட்டு எழுதுவோம். சம்டைம் பாஸ் பேப்பர்ல இது கேட்டிருக்கணும். சரி, படப்பிரதேசத்தில் அவதானிக்கக்கூடிய அதி குறைந்த அல்லது அதி கூடிய இட உயர பெறுமதியை குறிப்பிடுக என்று கேட்டா நீங்க தேடி பார்த்து இப்ப உதாரணமாக இதுல ஒரு 791 அன்னொன்று இருக்குன்னா நீங்க அதை மீட்டர் போடுவோம். சரி, மீட்டர் போட்டு எழுதுவோம். இது பாஸ் பேப்பர்ல இருக்கு. போன முறைக்கு முதல் முறை வந்திருக்கோம்னு ஒரு பாஸ் பேப்பரை பார்த்துக்கொள்ளுங்க. அதெல்லாம் கேட்பணும். சரியா? அதே மாதிரி திரிகோண கணித நிலையம்ன்றது ஒரு பிரதேசத்தினுடைய அதிகூடிய உயரம். சரியா? ஒரு பிரதேசத்தினுடைய அதிகூடிய உயரத்தை காட்டுறதுதான் இது திரிகோண கணித நிலையம். சரிதானே? அப்ப அதே மாதிரி சம உயர கோடுகள், சரிதானே, சமனான உயரங்களை தொடுத்து வரையப்படுகின்ற கோடுகளை நாங்கள் சம உயர கோடுகள் என்று சொல்லுவோம். அப்ப இந்த மூன்றும் இப்ப நான் சொன்ன 3 விடயங்களும் இடவிளக்கப்படம் ஒன்றில தரைத்தோற்ற வேறுபாடுகளை முன்வைப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்ற நுட்பங்கள். இது ஒரு ஸ்பாட் கேள்வி. சரி, ஒரு இடவிளக்கப்படத்துல தரைத்தோற்றம் அல்லது நிலத்தோற்ற வேறுபாடுகளை முன்வைப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்ற நுட்ப முறைகளை கேட்டால் ஒன்று சம உயர கோடு, 2வது இட உயரம், 3வது திரிகோண கணித நிலையம். அதே மாதிரி பாஸ் பேப்பர்ல இந்த கேள்வி இருக்கு, சம உயர கோட்டினுடைய பண்புகள். சரி, சமயர கோட்டினுடைய பண்புகளாக அமைவது பண்பாக அமைவது. சரி, இது கபிலன்றத்துல வரையப்படும். இது வளைகோடாக இருக்கும். அதே மாதிரி தொடர்கோடாக இருக்கும், முறிகோடாக தொடர்கோடாக இருக்கும். 1:50,000 இட விளக்கப்படத்துல சமயர கோட்டு இடைவெளி 20 மீட்டர்கள் ஆகும். சமனான உயரங்களை தொடுத்து வரையப்படுகின்ற கோடு சமவெர கோடாகும். சரி, இதெல்லாம் அதன் பண்பு, இதெல்லாம் பாஸ் பேப்பர்ல இருக்குது. ரைட். 5வது கேள்வியை பாருங்க பிள்ளைகள். 5வது கேள்வியை பாத்தீங்கன்னா தரவு வரிசை என்பது, தரவு வரிசை என்பது சரி சரியா ஏறுவரிசைப்படுத்தல இருந்து கூடின பெருமானத்தை நோக்கி எழுத மாட்டாது, ஏறுவரிசைன்னு சொல்லுவோம். கூடின பெருமானத்தில இருந்து குறைஞ்ச பெருமானத்தை நோக்கி எழுதுவோமாக இருந்தால் அது இறங்கு வரிசைப்படுத்துறதுன்னு சொல்லுவோம். சரி, அப்ப தரவு வரிசைப்படுத்தி அதுல நாங்கள் என்ன செய்யறோம், இப்ப சம்டைம் உங்கள்கிட்ட கேட்கலாம் விடயம் எனப்படுவது. ஏன்னா இடியம்ன்றது இந்த தரவு வரிசைப்படுத்தப்பட்ட ஒரு புள்ளி பெரம்பல் நடுவில் இருக்கிறத நாங்கள் என்னன்னு சொல்லுவோம், இடியம் அல்லது 2ஆம் காலனி என்று சொல்லுவோம். சரி, அவ தரவு பெரம்பல் ஒன்றில் ஏறு வரிசைப்படுத்தலாம் அல்லது இறங்கு வரிசைப்படுத்தினால் அதை நாங்கள் என்ன சொல்லுவோம் என்றால் தரவு வரிசை என இருக்குது. உங்களோட டீச்சர்ஸ் கையிலே இருக்குது, அதை தரவு வரிசை என்று சொல்லி சொல்றது. ரைட். அடுத்த பாருங்க, இந்த 6வது கேள்வியை பாருங்க. நிரலின் உள்ளே தரவு பெரம்பலின் பெருமானங்கள் புள்ளிகள் மூலம் குறித்து காட்டப்படும் வரை. அப்ப இதை நாங்கள் என்னன்னு சொல்றோம்னு கேட்டால் இந்த பிரிக்கை வரைபடங்கள் என்று சொல்றோம். சரியா? பிரிக்கை வரைபடங்கள் என்றது என்னத்தை குறிக்குதுன்னு கேட்டால் இந்த காலணிகளை குறித்து காட்டுகின்ற வரைவு. சரி, ஒரு புள்ளி பெரம்பல்ல நாங்கள் என்ன செய்வோம், ரைட், 5வது விட சரி, ஏன்னா ஒரு புள்ளி பெரம்பல்ல நாங்கள் 1ஆம் காலனை 2ஆம் காலனை 3ஆம் காலனை என்றெல்லாம் கண்டுட்டு
அந்த காலனைகளை குறிச்சு காட்டுற விரைவை நாங்கள் சொல்லுவோம் பிரிக்கை விரைவுன்னு சொல்லி சொல்லுவோம். சரி, நீங்க அதை படிச்சிருப்பீங்க. சில நேரம் சில நேரம் கேட்கலாம் என்ன கேள்விக்கு போன முறைக்கு முதல் முறை வந்தது. சரி, இந்த விரைவு எப்படி இருக்க போறாரு நினைச்சு பாருங்க. ரை அல்லது பரிச்சை புள்ளி தந்திருக்கேன்னு கேட்டா நான் கிராப் சீட்ல என்ன இப்படி ஒரு அமைப்பு கீறி ஏன்னா நிரலாக கீறி சரி இதுல நாங்கள் என்ன செய்வோம்னா இதுல அளவு திட்டம் போடுவோம். சைவர் இப்படி 10 என்ன 20 30 நாங்கள் இங்க கூட 100 வரைக்கும் இருக்கா இப்படி போட்டுட்டு புள்ளின்னு சொன்னா அந்த எல்லா புள்ளிகளையும் என்ன செய்வோம் நாங்கள் எல்லா புள்ளிகளையும் நாங்கள் அங்க குறிப்போம். சரி, எல்லா புள்ளிகளையும் இப்படி அந்த வார புள்ளிகளை என்ன செய்யணும் நாங்கள் அதுல குறிச்சு போட்டு சரி அந்த புள்ளிகள் எல்லாத்தையும் நாங்கள் அதுல குறிச்சுவோம். சரி, அந்த புள்ளிகளை குறிச்சு போட்டு அந்த புள்ளிகள் எல்லாத்தையும் அதுல நாங்கள் அந்த சந்த புள்ளிகள் அவ்வளத்தையும் இதுல Q1 Q2 Q3 சரி அப்ப நிரல் வடிவிலே அந்த புள்ளிகள் எல்லாத்தையும் மத்திய பகுதியில குறிச்சு காட்டி அதுல முதலாம் காலனி 2ஆம் காலனி 3ஆம் காலனியை குறிக்கிற இந்த விரைவை சொல்றது பிரிக்கை விரைவுன்னு சொல்லி சொல்றது. சரியா, பிரிக்கை விரைவிடங்கள்னு சொல்லி சொல்றது. சரி, இது மிக இலகுவானது. உங்களுக்கு இது எக்ஸாம்ல இந்த கேள்வி வந்துச்சுன்னு கேட்டா நீங்கள் இதை எடுக்கலாம். எடுத்தீங்கன்னா நீங்க 15க்கு 15 புள்ளியையும் அப்படியே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. சரியா, ஒன்று ஒரு புள்ளி பெறம்பலோட தருவினம் அதுல முதலாம் காலனை 2ஆம் காலனை 3ஆம் காலனை இடைக்காலனை வீச்சக்கான சொல்லி கேப்பினம். அதே மாதிரி பிரிக்க விரைவிடம் கொண்ட கேப்பினம். அந்த பிரிக்க விரைவிடத்தை வச்சுக்கொண்டு அவதானிக்கக்கூடிய முனைப்பான பண்புகள். சரியா, அது அந்த புள்ளி பெரம்பல் அந்த என்ன வீச்சுகள் என்ன எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஏன்னா இடையத்துக்கும் மேற்காலனைக்கும் இடையில எத்தனை புள்ளி இருக்குது, இடையத்துக்கும் கீழ்காலனைக்கும் இடையில எத்தனை புள்ளி இருக்குது. சரிண்ணே, அதே மாதிரி அந்த இடைக்காலன வீச்சு அப்படி இருக்குது என்ற விஷயத்த நாங்களா இதுல பார்த்து அழி விட்டோம். சரி, ஒரு 2 வருஷத்துல வந்த பாஸ் பேப்பர் கேள்வி எடுத்து நீங்கள் அந்த கேள்வியில கேட்கப்பட்ட மாதிரிகளை நீங்க படிச்சு விட்டீங்கன்னா இப்படி ஒரு கேள்வி வந்துச்சுன்னா நீங்கள் 15க்கு 15 புள்ளிய இலகுவாக எடுத்துக்கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கு. சரி, இதை நாங்கள் என்ன சொல்லுவோம்டா பிரிக்கை விரைவிடங்கள்னு சொல்லி சொல்றது. பாருங்க 7வது கேள்வி பாருங்க. இலங்கையின் 1க்கு 50,000 இடவிளக்க படங்களில் சரியான இலங்கையின் 1க்கு 50,000 இடவிளக்க படங்களில் இரு பிரதேசங்கள் இணைக்கப்பட்டு தயாரிக்கப்பட்டுள்ள படங்களை தெரிவு செய்க. ரைட், 3வது விட சரி. சரிண்ணே, இதுல பிள்ளைகள் அம்பாறை கல்முனை, பொத்துவில் கோமாரி, திருக்கோவில் தம்பட்டி என்று சொல்லி 3 படங்கள் இணைச்சு அச்சிடப்பட்டது. சரி, அப்ப இலங்கையில எத்தனை படத்தாள்களாக 1க்கு 50,000 அளவு திட்டத்துல பிரிக்கப்பட்டிருக்கின்ற விடை 92. எத்தனை படத்தாள்களாக அச்சிடப்பட்டிருக்கு கேட்டா அதுக்கு விடை 89. அவ 92ல இருந்து 3 குறைய போறார். ஆகவே அதுல என்ன செய்ய போறார் என்று சொன்னா 57 பிளஸ் 58. சரி, அப்புறம் நாங்கள் 57 கூட்டினோம்னா 64 65 அப்புறம் 64 கூட்டினோம் என்றால் 71 72. இந்த படங்கள் வெளியல் இணைத்து அச்சிடப்பட்டிருக்கு. சரி, அப்ப சம்டைம் இந்த பேரை கேட்டவ வாரவரும் உங்களுடைய எக்ஸாம்ல இலக்கத்தை கேட்கலாம். ஏன்னா பின்வரும் விடை தெரிவுகள் இணைத்து அச்சிடப்பட்டுள்ள பட இலக்க சோடியை சரியாக காட்டும் விடை. 57 58 நினைச்சிருக்குது, 64 65 நினைச்சிருக்குது, 71 72 நினைச்சிருக்கு. அப்ப நீங்க இந்த 57 ஞாபகப்படுத்தினீங்க 57 மட்டும் ஞாபகப்படுத்தீங்கன்னா 57 7 கூடுது, அப்புறம் திருப்பி 7 கூடுது. சரிதானே, அப்ப 57 64 64 71. அதுக்கு அயலில் உள்ள பக்கத்துல உள்ள படங்கள் இணைத்து அச்சிடப்பட்டது. சரி, அப்ப அம்பாறை கல்முனை, அடுத்தது பொத்துவில் கோமாரி, அடுத்தது திருக்கோவில் தம்பட்டி என்று சொல்லி இந்த படங்கள் இருக்குது. இது பாஸ் பேப்பர்லயும் இந்த கேள்வி கேட்கப்பட்டது. சரி, அப்ப அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. சரிதானே, ரைட். நீங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க பேருந்து இந்த நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு ரிப்ளை போடக்கூடிய மாதிரி இருக்கு. ரைட், 8வது பாருங்க பிள்ளைகள். நாடொன்றின் சனத்தொகையின் பால் விகிதம் வயது கட்டமைப்பு என்பவற்றினை எடுத்துக்காட்டும் வரைவு. ரைட், வெரி குட். சரி, 4வது என்ன பூம்பகவார் வரைவு அல்லது சனத்தொகை பிரமிட் என்று நாங்கள் அதை சொல்லுவோம். சரியா, பூம்பகவார் வரைவு அல்லது சனத்தொகை பிரமிட் என்று சொல்லி சொல்றது. அல்ல பிரமிட் வரைவு என்றும் அதை சொல்றது. சரியா, பூம்பகவார் அது சனத்தொகை கட்டமைப்பு. என்ன வயதையும் பாலையும் நாங்கள் சனத்தொகை கட்டமைப்பினுடைய கூறுகள் என்று சொல்லுவோம். அதை முன்வைக்கிறது பூம்பகவார் வரைவு. ரைட், வெரி குட். சரி, 9வது கேள்வியை பாருங்க. 9வது கேள்வியை பார்த்தோம் என்றால் பாருங்க
ரைட். 9வது கேள்வியை பாருங்க. புவியியலில் முக்கியத்துவம் பெறுகின்ற காலநிலை வானிலை தொடர்பான தரவுகள் சேகரிக்கப்படுவது. வெரி குட். ரைட். 2வது விட சரி. இப்ப காலநிலை வானிலை தரவுன்றது என்னன்னு சொன்னா, இப்ப வெப்பநிலை, மழை வீழ்ச்சி, காற்றினுடைய வேகம், ஈரப்பதன், அப்ப இந்த தரவுகள் தானே. அப்ப இதை நாங்கள் என்ன செய்வோம்னா, முதலாம் நிலை தரவு சேகரிப்பு முறையில இருக்கிற அளவீடு. சரியா? அளவீடு செய்வதன் ஊடாகத்தான் அதுல பெரும்பாலான வானிலை காலநிலை தரவுகள் பெற்றுக்கொள்ளப்படும். இப்ப உதாரணமா இப்ப முகில் என்ன, முகில்கள தன்மை என்ற முகில்ட அளவீடு அல்ல, முகில் தொடர்பான ஒரு விடயத்தை எப்படி நாங்கள் அளவீடு செய்யறோம்னு சொன்னால் அது அவதானிப்புன்ற முறை. என்ன அவதானிக்கிறோம் நாங்கள் அதுல படிச்சிருப்போம். ஏன்னா முகில்களின் அளவை அளக்கிறதுக்கு ஒக்ராஸ் என்கின்ற அளவு திட்டம் பயன்படுத்தப்படும். அது 8 மடங்காக இருக்க நாங்கள் வாழ்ந்த காலநிலைக்கு அதெல்லாம் படிச்சிருப்போம். சரி, நம்ம காலநிலை வானிலை தொடர்பான பெரும்பாலான தரவுகள் எப்படி சேகரிக்கப்படும் என்றால் அது அளவீடு. சரி, வெப்பநிலை வெப்பமானியை பயன்படுத்தி நாங்கள் அளப்போம். மழை வீழ்ச்சிய மலைமானியை பயன்படுத்தி அளப்போம். சரியா? காற்றினுடைய வேகத்தை காற்று விசைமானி அல்லது காற்று வேகமானியை பயன்படுத்தி அளப்போம். சரியா? பாரமானியை பயன்படுத்தி நாங்கள் ஈரப்பதனை அளப்போம். சரியானே? அப்ப இதுதான் என்ன சொல்றது, வானிலை காலநிலை தரவுகளை பெற்றுக்கொள்ளுகின்ற முறை. முதலாம் நிலை தரவு சேகரிப்பு முறை அளவீடு என்பது சரியான விடை. ரைட். அடுத்த 10வது கேள்வியை பாருங்க பிள்ளைகள். 10வது கேள்வி, நியம விலகல் வரைவில் அல்ல நியம விலகல் பெறுமதி சிறியதாக இருந்தால். சரி, ரைட். 3வது விட சரி. ரைட். இப்ப பாருங்க, இந்த நியம விலகல் என்றது நாங்கள் என்ன செய்வோம்னா, இடையில இருந்து ஒரு தரவு பெறும் இடை அல்லது சராசரியை கண்டு அந்த சராசரியின் அந்த சராசரியில இருந்து விலகல்களை காணும். ஏன்னா அந்த விலகல்களை வர்க்கிச்சு போட்டு அதுன்ற கூட்டுத்தொகையை எடுத்து அந்த கூட்டுத்தொகைய அந்த தரவுகளுடைய அல்ல பெருமானங்களுடைய எண்ணிக்கையால பிரிச்சு அதுக்கு வர்க்க மூலம் காண்றதுதான் என்னன்னு சொல்றேன் என்றால் நியம விலகல் என்று சொல்லி சொல்றது. சரி, இந்த நியம விலகல் என்ற பிரகாரம் தான் உங்களுடைய செட் ஸ்கோர். ஏன்னா நீங்கள் எக்ஸாம் எழுதினோம்னா உங்களுக்கு செட் ஸ்கோர் போடுவீங்க, ரேங்க் செட் ஸ்கோர். அந்த செட் ஸ்கோர் எதனூடாக அனுப்பி செய்யறேன்டா நியம விலகல். சரியா? இதை நாங்கள் பிரிக்கை அளவீடுகள்ல அதிக அளவில் பயன்படுத்தப்படுகின்ற அளவீடு என்று சொல்லி சொல்றோம். இது ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட் கேள்வி. சரியா? அப்ப சில நேரம் கேட்கலாம், என்ன பின்வரும் விடை தெரிவுகளுள் பிரிக்கை அளவீடுகளுள் அல்லது விலகல் அளவைகளுள் பெருமளவில் பயன்படுத்தப்படுவது அல்லது உபயோகம் கூடிய அளவீடு எதான்னு கேட்டால் அது நியம விலகல். சரிதானே? அதே மாதிரி இந்த மைய நாட்டு அளவீடுகள்ல அதிக அளவு பயன்பாடு உள்ளது எதென்று கேட்டோம் என்றால் சராசரி அல்லது இடை. சரியா? அதுதான் பெருமளவில பயன்படுத்தும். மைய நாட்டு அளவீடுகள்ல பெருமளவில பயன்படுத்தப்படுவதென்றா சராசரி அல்லது இடை. பிரிக்கை அளவைகள் அல்லது விலகல் அளவைகள்ல அதிக அளவில் பயன்படுத்தப்படுவது என்று கேட்டால் நியம விலகல். சரி, அப்ப இந்த நியம விலகல் பெறுமதி சின்னதாக இருந்தால், ஏன்னா பெறுமதி குறைவாக இருந்தால் அது அந்த நியம விலகல் பெறுமதி குறைவாக இருந்தால் அதுல 3வது விட சரியா இருக்கு. தரவு பெரும்பலில் உள்ள பெருமானங்கள் இடையினை சுற்றி என்றால் இடை அது வந்த சராசரிக்கு கிட்ட இருக்குதா. சரி, உதாரணமா சராசரி 55 எடுத்தோம் என்றால் 60 அல்லது 50, 52, 61, 59 அந்த பெறுமதிக்கு கிட்ட அந்த விலகல்கள் காணப்படுது. அதனுடைய அந்த பெருமானங்கள் என்ன தரவு பெருமானங்கள் அந்த இடைக்கு கிட்ட இருக்குதுண்ட. சரியா? பெரிய அளவில் விலை போகாது. இப்ப உதாரணமா 55 சராசரியாக இருந்தால் அல்லது இடையாக இருந்தால் அங்க பெருமானம் 90 அல்லது 100ஆக இருக்காது. சரி, அந்த சராசரிக்கு கிட்ட இருக்க போகுது. அதுக்கு கிட்ட இப்ப 55, 56, 57 அல்லது 49, 50, 51, 52 அப்படியே அந்த பெரிய வீச்சு இல்லாம அந்த இடைக்கு கிட்ட இருக்க போகுதுன்றது. சரி, அப்ப இது நியம விலகல். சம்டைம் இந்த நியம விலகல் எனப்படுவது என்றெல்லாம் கேட்கலாம். சரி, அவன் நியம விலகல் எப்படி கணிக்கிறான்னு சொன்னால் ஒரு புள்ளி பெரம்பல் இருக்கும், இடையே காணுவோம். இடைன்றது மொத்தத்தை கூட்டி எண்ணிக்கையால பிரிக்க இட வரும். அந்த இடையிலிருந்து ஒவ்வொரு புள்ளிகளும் எவ்வாறு அல்லது ஒவ்வொரு பெருமானங்களும் எவ்வாறு விலகி இருக்கின்றது அந்த விலகலை காணுவோம். சரி, அப்புறம் என்ன செய்வோம்னா அந்த விலகலை வர்க்கிப்போம். என்ன பேர் என்னண்டா 4 4 16. சரியா? வர்க்கிச்சு போட்டு அதை கூட்டி வார விடிய எத்தனை தரவு இருக்கும். 30 மாணவர்களுடைய நிறைய 30 தான் அந்த எண்ணிக்கை. 30ஆல பிரிச்சு போட்டு அந்த வார விடைக்கு வர்க்க மூலம் காண்றோம். சரி, உதாரணமாக 9 வந்துச்சுன்னா 9 வர்க்க மூலம் 3, 81 விட வந்துச்சுன்னு சொன்னா 81 வர்க்க மூலம் 9. அதைத்தான் நாங்கள் என்ன சொல்லுவோம்டா நியம விலகல்னு சொல்லி சொல்லுவோம். ரைட். அடுத்த பாருங்க பிள்ளைகள் 11வது கேள்வி,
சமுத்திர அகழிகள் மத்திய சமுத்திர மலைத்தொடர் உருவாவதற்கு காரணமான விசை. ரைட். முதலாவது விட இல்ல பிள்ளை, நாலாவது விட சரி. சரியா, மலையாக்க விசை, கண்டவாக்க விசை. சரி, அகவிசையில ரெண்டு வகை இருக்குது. ஒன்று கண்டவாக்க விசை என்றது செங்குத்தாக மேலையுமாக தொழிற்படுகின்ற விசை. சரியா, அதே மாதிரி இழுவிசை அமுக்க விசை என்றது மலையாக்க விசையினுடைய ரெண்டு வகை. சரி, மலையாக்க விசை என்றால் கிடையாக தொழிற்படுகின்ற விசை. புறவிசை என்றது அது புவி மேற்பரப்புக்கு மேல தொழிற்படுகின்ற விசை, அல்ல புவி மேற்பரப்பில் தொழிற்படுகின்ற விசை. சரி, அப்ப இதுல பாருங்க, இந்த சமுத்திர அகழி வந்து எங்க தோன்ற போகுதுன்னா, ஒரு கண்டத்தகடும் சமுத்திர தகடும் ஒருங்கைக்குள்ள அடர்த்தி கூடிய சமுத்திர தகடு என்ன செய்ய போறாரு, கண்டத்தகடு கீழே போய்க்க அங்க சமுத்திர அகழி ஒன்று தோற்றம் வரும். சரி, நாங்கள் அதை சொல்லுவோம் அமுக்க விசை. சரி, அதாவது என்ன சொல்றாங்க, இப்ப தகட்ட சைவில ஒருங்கும் தகட்ட சைவு. சரி, அதே மாதிரி இந்த மத்திய சமுத்திர மலைத்தொடர்ன்றது நடி சமுத்திர மலைத்தொடர். அது எங்க உருவாக போறார் என்று கேட்டால், ரெண்டு தகடுகள் ஒன்றில இருந்த ஒன்று விலத்த போகுது. சரி, ரெண்டு தகடுகள் விலகி அசையக்குள்ளதான் நாங்க நடி சமுத்திர மலைத்தொடர் அல்லது மத்திய சமுத்திர மலைத்தொடர் உருவாகும். சரி, ரெண்டு தகடு விலத்தைக்குள்ள பூமியின் உட்பகுதியில இருக்கிற பாறை குழம்பாகிய மெக்மா சமுத்திர பகுதிகள்ல வந்து மேல வந்து படிஞ்சு அந்த சமுத்திர பகுதிகள்ல ஒரு பாரிய மலைத்தொடராக அது உருவாகும். சரி, அப்ப இதுல பாருங்க, அந்த அப்ப அமுக்க விசை இழுவிசை எல்லாம் எங்க வாரார் என்று கேட்டால், இந்த அதை நாங்க சொல்லுவோம் கிடையாக தொழிற்படுகின்ற விசை மலையாக்க விசை. சரி, அப்ப 11வதுக்கு சரியான விடை 4வது விடை சரி. சரி, அதுல அமுக்க விசை இழுவிசைன்னு சொல்லி அது ரெண்டா பிரிவர். ரைட். 12வது கேள்வியை பாருங்க, சேதன முறையில் உருவாக்கிய அடியற்பாறை. சரியா, ரைட். சேதன முறையில் உருவாக்கிய அடியற்பாறை. சரிதானே, அதுக்கு உங்களுக்கு சரியான விட வரப்போகுது சேதன முறை. அதுக்கு சரியான விட வரப்போகுது உங்களுக்கு முதலாவது விடை சரி. ஏனென்றா 2வது விட வராது. அது மூன்றுமே பளிங்குக்கல், லிமோனைட், கேமனைட் மூன்றுமே ரசாயன முறையில் உருவாகிய அடியற்பாறை. எங்களுக்கு கேட்டது சேதன முறை. சரியா, 4வது விடைய பாருங்க, மாக்கல், களி, மணல். அது மூன்றுமே இது என்ன சொல்ற பொறிமுறையால் உருவாகிய அடியல். சரிதானே. அடுத்து 5வது விடைய பாருங்க, உப்பு, எலைட் ரெண்டும் ரசாயனம். பீட்ன்றது சேதனம். பீட்ன்ற நிலக்கரி. சரி, நிலக்கரிக்குரிய ஆங்கிலம் தான் பீட். சரி, அப்ப அது சேதன முறை என்று வரப்போகுது. சரி, அப்ப முதல் ரெண்டும் ரசாயனம், சேதனம். அடுத்து பாருங்க, உருண்டை, கத்திரல், மணல், சேறு. சரி, அப்ப அதுக்கு என்ன சொல்றது, கரடுமுரடான அல்லது மணலாகிய அல்லது இந்த சேறு சார்ந்த அடியல்கள். அப்ப அது பொறிமுறையால உருவான அடியல். சரி, அப்ப இதுல சரியான விடை 12வதுக்கு முதலாவது விடை சரி. சரி, 12வதுக்கு முதலாவது விடை சரி. பிரதேரியா என்ன சொல்றீங்க? ரைட். சேதன முறையில் உருவாகிய அடியற்பாறைக்கு அது சரி. சரி, ரைட். 13வது பாருங்க, இலங்கையின் ஈரவலயத்துக்குரிய மண்வகை. ரைட். சரி, 3வது விட சரி. ஏன்னா 3வது விட சரி. ரைட். முதலாவது பாருங்க பிள்ளைகள், செங்கவில நிற மண் என்ன, அது உலர் வலயத்துக்குரிய மண். அடுத்தது காரமற்ற கவில நிற மண், அது உலர் வலயத்துக்குரிய மண். வண்டல் மண் வந்து ரெண்டுலயும் இருக்குது, ஈர மற்றும் உலர் வலயத்துக்குரிய மண். அடுத்த மாதிரி கிரமுசோல்ஸ் என்பது உலர் வலயத்துக்குரிய மண். ஆகவே செங்கவில லெட்டசோல் மண் என்பது சரியான விடை. 13வதுக்கு 3வது விடை பொருத்தமானது. ரைட். 14வது கேள்வியை பாருங்க, இழுவிசை தொழிற்பாடு காரணமாக உருவாகும் நில உருவங்கள். ரைட். 4வது விட சரி. பொதுவாக பிள்ளைகள் இந்த அமுக்க விசையால மடிப்பு மலைகளும் இழுவிசையால வந்து குறைகள் அல்லது இந்த பிளவு பள்ளத்தாக்குகள் தோற்றம் வரும். சரிதானே, அவ சரியான விடை இழுவிசை தொழிற்பாடு காரணமாக குறைகள். சரி, சாதாரண குறை, சாய்வு குறை, நேர்மாறான குறை, படிநில தொடர் குறை, என்ன பிளவு பள்ளத்தாக்கு, இதெல்லாம் நாங்கள் இதுல படிச்சிருக்கிறோம். ஏன்னா தகட்ட சேவையில இந்த இழுவிசையால உருவாகிற நில உருவங்கள். சரி, அதே மாதிரி இந்த அமுக்க விசையால உருவாகிற நில உருவங்கள் 13வதுக்கு ஆன்சர் 3வது ஆன்சர். சரி, செங்கவில லெட்டசோல் மண் 13வதுக்கு 3. ரைட். அப்ப இழுவிசையால உருவாகிறது குறைகள்.
சரியான குறைகள் பிளவு பள்ளத்தாக்கள் எல்லாம் இழுவிசையால உருவாக நிலவும். காரணம் இதுல மடிப்புகள் என்பது அமுக்க விசையோடு தொடர்புடையது. தள்ளல் தீப்பாறை தலையீட்டு தீப்பாறை என்பது தீப்பாறை தீப்பாறை என எரிமலை தேர்ப்பாட்டால உருவாகிற நில உருவங்கள். மடிப்பு நிலை என்பது அமுக்க விசை தொழிற்பாட்டால உருவாகிற நில உருவம். சரி, அப்ப அந்த விடையும் சரி. இதுல பாருங்க பிள்ளைகள், இந்த 15வது கேள்வியை பாருங்க. கடற்கரை ஓரத்தில் இருக்கும் தீவுகளையும் கடற்பகுதியில் இருக்கும் மணத்திட்டுகளையும் இணைக்கின்ற நில உருவம். யாராவது சொல்லுங்க பாப்போம். 15வதுக்கு என்ன விட? வெரி குட். 3வது விடை சரி. சரியா, தோம்போலான்னு சொல்றது. இப்ப கடற்கரையில ஒரு தீவு இருக்கும். சரியா, தீவையும் என்ன உதாரணமா இங்க பாருங்க. இப்ப நான் இப்ப சூரிய காட்டணும்டா, இங்க பாருங்க. இப்ப இதுல இது கடல். சரியா, இது கடல். இதுல ஒரு தீவு இருக்குது. சரி, இது கடற்கரையோரம். சரி, இது மணல் கரையோரம். இந்த தீவையும் இந்த இதையும் ஒரு மணல் திட்டொண்டு வந்து இப்படியே என்ன செய்வார், இது எப்படியே ஜாயின் பண்ணுவாராக இருந்தால் அதை நாங்கள் என்னன்னு சொல்லுவோம் என்றால் தொம்போலான்னு சொல்லுவோம். சரி, எப்படி அதை என்ன செய்யறார், இதை இந்த மணல் திட்டம் என்ன செய்ய போறார், இணைக்க போகும். இத்தனை ஒரு படிவுகள், அந்த படிவுகள் வந்து இணைக்கைகளை நாங்கள் அதை தொம்போலாசன்னு சொல்லி சொல்லுவோம். சரிதானே? ரைட். 5வது ரைட், அது கூழாங்கல் நாக்கு. என்ன மணற்படிவுகள், மணல் மேடு ஒரு படிதல்ல உருவம், தீவு அதுவும் ஒரு படிதல்ல உருவத்துக்கு வர போறார். அல்லது அங்க தீவு வந்து கடற்கரை ஓரத்தினுடைய ஒரு படிதல்ல உருவம். அடுத்த தொம்போலா. சரி, கடற்கரை ஒன்று சொல்றீங்க, இது ஒன்று சொல்றீங்க விட தீவுகளையும் மணத்திட்டுகளையும் இணைக்கின்ற நில உருவம் வந்து தொம்போலா தான். சரியா, சரிதானே? அடுத்த கூழாங்கல் நாக்குன்றது அவர் இங்க வர போறார், பனிக்கட்டி ஆட்டரிப்புல வர போறார். சாரி, கூழாங்கல் நாக்கும் அது வருது, அது என்ன சொல்றது, நுழைகளி தான் அங்க வருவார். இது கூழாங்கல் நாக்குன்றது கரையோரத்தில இருந்து ஒரு நாக்கு வடிவத்துல படிகிற ஒரு நில உருவம். மணல் திட்டு ஒரு நாக்கு வடிவத்துல படிக்கல, நாங்கள் அதை கூழாங்கல் நாக்குன்னு சொல்லுவோம். சரி, அப்ப இதுல எல்லாமே எதுக்குள்ள வர போறார்? ரைட், 16வது கொண்டு. சரி, சரி. அப்ப இதுல தொம்போலாஸ் என்பது அந்த தீவையும் கரையோரத்தையும் இணைக்கணும், மணல் திட்டு இணைக்கல, அதை நாங்கள் சொல்லுவோம். சரிதானே? ரைட். 16வது கேள்வியை பாருங்க பிள்ளைகள். 16வது கேள்வி, பின்வருவனவற்றுள் காஸ் பிரதேச நில உருவம். சரிதானே? சரி, அதுல முதலாவது சரி உவாலாஸ், அடுத்த கம்ஸ், அடுத்தது போல்ஜே. சரி, அடுத்த இதுல பாருங்க தீவுகள் வராது. அடுத்த நீள்குன்று, பக்கப்படிவு, கிடைப்படிவு, முனைப்படிவு, கூர்நீழ்ச்சி, மற்றதெல்லாம் எல்லாம் ஏனைய புற விசைகளோடு தொடர்புடையது. சரி, அப்ப 16வதுக்கு முதலாவது விடை சரி. ரைட். அடுத்த பாருங்க 17வது கேள்வியை பாருங்க. நிலச்சரிவு ஏற்படக்கூடிய பிரதேசங்களில் ஒன்று. ரைட், பாருங்க. இதுல சிறிய நீரூற்றுகளுடன் கூடிய மலையடிவாரம். எப்படியோ நிலச்சரிவு ஏற்படக்கூடிய பகுதி மலைப்பகுதி. சரி, அப்ப தாவரங்கள் நிறைந்த மலையடிவாரங்கள் பெரும்பாலும் அங்க நிலச்சரிவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு குறைவு. சரி, அப்ப நீரூற்றுகள் இருக்கேக்குள்ள அந்த நீரூற்று என்ன செய்வாருன்னு கேட்டால், அந்த தாய்ப்பாறைக்கும் அந்த மண் படைக்கும் இடையிலான பிடிப்பை தளர்வடைய செய்து குறைவான மழை வீழ்ச்சி கிடைக்கிற கால பகுதியில் அப்படியே சறுங்கி கொண்டு கீழே வருவார். சரி, இதுக்குள்ள மிக பொருத்தமான விடை 2வது விடை சரி. சிறிய நீரூற்றுகளுடன் கூடிய மலையடிவாரங்கள். 30 மினிட்ஸ் சொல்றீங்க, முடியும் வரைக்கும் படிப்போம். சரியா, முடியும் வரைக்கும் படிப்போம். இல்லாட்டி நான் உங்களுக்கு அடுத்த வகுப்பு நாளைக்கோ நாளண்டைக்கோ நான் உங்களுக்கு குரூப்ல போடுவேன். சரிண்ணே? ரைட், பாருங்க. வெப்பநிலையை அளவிடுவதற்கு பயன்படுத்தப்படும் அளவீடுகள். சரியா, எத்தனையாவோட சரி? 4வது விட சரி. ரைட், பரநைட், அடுத்தது செல்சியஸ். சரியா, செல்சியஸ், அடுத்தது பரநைட் என்பது சரியான விடை. அடுத்து பாருங்க பிள்ளைகள், கெப்பனின் காலநிலை பாகுபாட்டின்படி அயன ஈர காலநிலை ஏ பரந்துள்ள பிரதேசம். ரைட், அமேசன் காடு, அடுத்தது கொங்கோ வடிநிலம். சரியா, அமேசன், அடுத்த அயன மலைக்காடுகள் என்ன அந்த பிரதேசம், அயன ஈர வலயம், அயன ஈர பிரதேசம் அமேசனும், அடுத்தது கொங்கோ. அமேசன் வந்து தென் அமெரிக்கா கண்டத்துல இருக்குது, கொங்கோ வடிநிலம் வந்து ஆப்பிரிக்கா கண்டத்துல இருக்கு. ரைட், 17வதுக்கு 2 சரி, 18வதுக்கு 4 சரி, 19வதுக்கு 5, 20வது பாருங்க பிள்ளைகள். 20வதுக்கு விடை ரைட், வடகள் பருவக்காற்று. சரிதானே? வடகள் பருவக்காற்று டிசம்பர் டு பிப்ரவரி. சரிதானே? டிசம்பர் டு பிப்ரவரி. பிள்ளைகள், உங்களுக்கு அந்த ஜனு குரூப்ல வந்து உங்களுக்கு அந்த தீவுகள் மலைகள் குறிச்ச ஒரு படம் ஒன்று போட்டிருப்பினோம். அந்த படத்திலே இந்த நம்பர் இருக்கு. சரிதானே? உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. இல்ல நான் இப்ப சொல்றேன், அதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 0
76 உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேளுங்க 076 23 89 008 அந்த குறிச்சு போட்ட படத்துல இருக்கிற இந்த நம்பர் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வேண்டாம் போடுங்க நான் உங்களுக்கு அடுத்த வகுப்பு பண்ணி பார்த்து நான் உங்களுக்கு குரூப்ல போடுவேன் சரி ஜனசோரோட அங்கேயும் போட்டு நான் எனக்கு இருக்கிற குரூப்ல நான் போடுவேன் நீங்கள் அதுல இணைஞ்சு கொண்டீங்களா சரி சரிண்ணே இதோட நான் நிறுத்திக் கொள்றேன் உங்களுக்கு அடுத்த வகுப்பு பண்ணி சொல்லி நான் உங்களுக்கு மெசேஜ்ல போடுவேன் சரி உங்களுக்கு மெசேஜ்ல வரும் சரி உங்களுக்கு குரூப்ல நீங்க இருக்கிற குரூப்ல உங்களுக்கு மெசேஜ் வரும் சரி அப்படியே ரைட் 20ஆவதுக்கு டிசம்பர் 2 பிப்ரவரி 3வது விட சரியா வடவில் பெருவ காற்று வந்து டிசம்பர் 2 பிப்ரவரி சரியா ரைட் ஓகே பிள்ளையர் நன்றி ஓகே வெல்கம்